ஆணிமணி சட்டம் மூலம் இடமதிப்பு அறிதல். வகுப்பு 2ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் கணக்கு மாணாக்கர் தானே கற்றலுக்கான வகுப்பறை வழங்கல். ஆணிமணி சட்டம் காட்டும் எண் 29,37,465. ஆணிமணி சட்டத்தை நாம் காணுகின்றோம். வலதுபுறத்தில் இருந்து ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள், பத்தாயிரங்கள், லட்சங்கள், 10 லட்சங்கள், கோடிகள் என வரிசையாக அமைந்துள்ளது. 1ஆம் இடத்தில் 5 மணி உள்ளதால் நாம் ஒன்றுகளின் இடத்தில் 5 மணிகளை இட்டுள்ளோம். 10ஆம் இடத்தில் 6 உள்ளதால் 10ஆம் இடத்தில் நாம் 6 மணிகளை இடுகின்றோம். 100ஆம் இடத்தில் 4 நூறுகள் உள்ளது. ஆகவே நாம் 4 மணிகளை இட வேண்டும். ஆயிரங்களிடத்தில் 7 ஆயிரங்கள் உள்ளன. ஆகவே ஆயிரங்களிடத்தில் நாம் 7 மணிகளை இட வேண்டும். மூன்று 10,000 உள்ளது அடுத்ததாக. ஆகவே அதில் 3 மணிகளை நாம் இட வேண்டும். லட்சங்களின் இடத்தில் 9 லட்சங்கள் உள்ளன. ஆகவே நாம் 9 மணிகளை இட வேண்டும். அடுத்ததாக 2 10 லட்சம் உள்ளது. 2 10 லட்சம் 20 லட்சம். ஆகவே 10 லட்சங்களின் இடத்தில் 2 மணிகளை இடுகிறோம். இப்பொழுது அந்த 10 லட்சம் 2 10 லட்சம் உள்ளதால் 10 லட்சத்தின் இடத்திலிருந்து 2 எடுத்துக்கொண்டோம். அதுக்கு வலப்புறமாக உள்ள லட்சம், 10,000, 1000, 100, 10, 1 ஆகிய இடங்களில் இருந்து நாம் பூஜ்ஜியத்தை சேர்க்கின்றோம். 2 10 லட்சம் 20 லட்சம். அடுத்ததாக 9 இடம் மதிப்பு 9 லட்சங்கள். 9க்கு அப்புறம் அதன் வலப்புறம் உள்ள 10,000, 1000, 100, 10 1 இடத்திலிருந்து பூஜ்ஜியங்களை சேர்க்கின்றோம். அடுத்தது 3 10,000 உள்ளது. 3 10,000 30,000. ஆகவே 3க்கு வலப்புறம் உள்ள 1000, 100, 10 ஒன்றுகளில் இருந்து பூஜ்ஜியங்களை சேர்க்கின்றோம். அடுத்ததாக ஆயிரங்களின் இடத்தில் 7 உள்ளது. ஆகவே ஆயிரங்களுக்கு அப்புறம் உள்ள அடுத்து வலப்புறம் உள்ள 100, 10, 1 ஆகிய இடங்களில் இருந்து பூஜ்ஜியங்களை சேர்க்கின்றோம். அடுத்ததாக 4 நூறுகள் உள்ளது. அதே போல் வலப்புறம் உள்ள 10 ஒன்றுகளிலிருந்து பூஜ்ஜியங்களை சேர்க்கின்றோம். அடுத்ததாக 6 10கள் உள்ளன. இறுதியாக 5 ஒன்றுகள் உள்ளன. 2 into 10 லட்சம் 20 லட்சம். 9 பெருக்கல் 1 லட்சம் 9 லட்சம். 3 பெருக்கல் 10,000 30,000. 7 பெருக்கல் 1000 7,000. 4 பெருக்கல் 100 400. அதேபோல் 6 பெருக்கல் 10 60. 5 பெருக்கல் 1 5. இவ்வாறாக எண்களின் இடமதிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பின்வரும் எண்ணுக்கான மணிச்சட்டம் அமைத்து இடமதிப்பிற்கு ஏற்றாற்போல் மணிகளை இட்டு எண் பெயர் மற்றும் விரிவு குறியீட்டில் எழுதுக. 23,47,280. இதில் 1ஆம் இடத்தில் 0 உள்ளது. ஆகவே நாம் ஒன்றுகளின் இடத்தில் மணிகளை இடவில்லை. 10ஆம் இடத்தில் எண் 8 உள்ளதால் 8 மணிகளை இட்டுள்ளோம். 100ஆம் இடத்தில் 2 உள்ளதால் 2 மணிகளை இட்டுள்ளோம். ஆயிரங்கள் இடத்தில் 7 உள்ளதால் 7,000 உள்ளது. 7,000ற்கு 7 மணியை நாம் இட்டுள்ளோம். அடுத்ததாக 10,000 இடத்தில் 4 உள்ளதால் 4 10,000ற்கு 4 மணிகளை இடுகின்றோம். லட்சங்களின் இடத்தில் 3 உள்ளதால் 3 லட்சங்களுக்கு 3 மணியை நாம் இட்டுள்ளோம். 2 10 லட்சம் உள்ளதால் அவற்றுக்கு 2 மணிகளை இட்டுள்ளோம். ஏற்கனவே நாம் கண்டது போல் 2 10 லட்சம் 2ஐ போட்டுவிட்டோம். அதற்கு வலப்புறம் உள்ள லட்சம், 10,000, 1000, 100, 10 ஒன்றுகளிடத்திலிருந்து பூஜ்ஜியங்களை சேர்க்கின்றோம். இது அந்த 10 லட்சத்திற்கு இடத்தில் உள்ள இரண்டினுடைய இடமதிப்பு.
அடுத்தது லட்சத்தின் இடத்தில் உள்ள அந்த மூன்று லட்சம் அதனுடைய இட மதிப்பு. எண்களை அவற்றின் இட மதிப்புக்கு தகுந்தாற்போல் நாம் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். இடமதிப்பு தெரிந்தால்தான் நாம் எண்களை வாசிப்பதற்கும் 4 அடிப்படை செயல்பாடுகளை பயன்படுத்துவதற்கும் எளிதாக அமையும். இப்பொழுது 2 பெருக்கல் 10 லட்சம் 20 லட்சம் கூட்டல் 3 பெருக்கல் 1 லட்சம் 3 லட்சம் கூட்டல் 4 பெருக்கல் 10,000 40,000 கூட்டல் 7 பெருக்கல் 1000 7,000 கூட்டல் 2 பெருக்கல் 100 200 கூட்டல் 8 பெருக்கல் 10 80 கூட்டல் 0 பெருக்கல் 1 0. ஒவ்வொரு இடமதிப்புக்கு இடையே உள்ள தொடர்பை நாம் அறிந்து கொண்டோம். 20 லட்சமும் 3 லட்சமும் சேர்ந்து 23 லட்சம், 40,000மும் 7,000மும் சேர்ந்து 47,000, 280. 23 லட்சத்து 47,280 இடமதிப்பை நாம் தெரிந்து கொண்டால்தான் எண்களை வாசிக்கவும் ஒப்பிடவும் 4 அடிப்படை செயல்பாடுகள் அவற்றை பயன்படுத்தவும் முடியும்.